வீட்டில் எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது காஃபி இல்லைனா டீ. இது போல் தான். ஒரு சிலர் தான் காஃபியை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக பாதி பேர் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஒரு பாதி பேர் டீ விரும்புவாங்க. அந்த காஃபியை எப்படி விளைவிச்சு எப்படி நம்மளுக்கு பவுடராக மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பல பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க அந்த வீடியோவை நம்ம போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு முக்கியமான பிளேஸுக்கு போக போகிறோம். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இப்போது டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் மேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய தகவல் கிடச்சிருக்கு. அதை நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் வியூஸ் அதிகமாக போயிட்டுருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைப் அவ்வளோ வர மாட்டேங்குது. அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இந்த ப்ராசஸ் கன்டினியூ பண்ணி நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலாக தெரிகிறதுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும். அதனால் இந்த காஃபி செடி 1 இயருக்கு ஒரு டைம் தான் ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அதை ஒரு ஷார்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதே போல் கண்டிப்பாக அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி நம்மளுக்கு பவுடர் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் நம்ம பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நம்மளுக்கு இந்த பூவில் இருந்து தான் காஃபி பழம் உருவாகுது. இந்த பூவை பார்க்கும்போது ஒரு மல்லிகைப்பூ போலவே காட்சி தரும். இது சீசன் டைமுக்கு பார்க்கும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய செடிகள் அனைத்துலையுமே அழகாக அந்த பூக்கள் பூத்திருக்கும். சீசன் டைமுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அந்த பிளேஸை. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜு. காய் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பின்பு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்மலான ஸ்டேஜ் ஆகி திரும்ப இது ஒரு பழமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பழமாகி நம்மளுக்கு இதெல்லாம் கைக்கு நம்ம அதை கொண்டு வரதுக்கு ஒரு 1 இயர் ஆகும். கிட்டத்தட்ட இந்த பழங்கள் நம்மளுக்கு ஒரு 10 மந்த் கழிச்சு தான் கிடைக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பண்ணி போட்டிருக்கோம். இதை திரும்ப எடுத்ததுக்கப்புறம் இதை பறித்து எடுப்பாங்க. அதை திரும்ப ஒரு மெஷின், அதாவது காஃபி பழம் இருக்கக்கூடிய மெஷினில் இதை அரைச்சி, இப்போ நம்மளுக்கு சீசன் இல்லாதனால கொஞ்சம் பழம் தான் கிடச்சிது, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த மெஷினில் எல்லாம் அதிகப்படியான பழத்தை போட்டு தான் நம்மளுக்கு அரைச்சி நம்மளுக்கு எடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பழத்தினுடைய தோல் நம்மளுக்கு வராது. முன்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பழத்தினுடைய விதை மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். பின்பக்கம் தான் இதோட தோள்கள்லாம் வெளியில் போயிடும் இந்த மெஷினில் பிரிக்கும்போது. இது பார்த்திங்கன்னா இந்த பழம் நம்மளுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு ஒன் டே ஃபுல்லாக அதை தண்ணியில் ஊற வச்சிடுறாங்க. பின்பு அதை எடுத்து நம்ம உலர்த்தி ஓரளவு காய வைக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய வலுவழுப்பு தன்மை போயிடும். அதை சுத்தம் பண்ணுற ப்ராசஸ் இதுதான். இப்படி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது தான் நம்மளுக்கு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போவாங்க. நம்ம அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஃபேக்ட்ரிக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சிது, அதனால் நம்ம போயிருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் அந்த விதைகள் கிடைக்கும். நம்ம உலர்த்தது இதை இந்த மிஷினை பயன்படுத்தி தான் இதை மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை நீக்குவாங்க. இதிலேருந்து நீக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்மளுக்கு இன்னொரு பிளேஸுக்கு அனுப்புவாங்க. இந்த மிஷினில் பிரித்து எடுத்த விதைகளெல்லாம் நம்மளுக்கு அதை ஒரு கரெக்டான பதத்தில் வறுத்தெடுக்க ஒரு மிஷின் பயன்படுத்துகிறாங்க. அதை பதப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான கலர் அந்த காஃபி கொட்டையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் உள்ளே இருந்து தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி அதை ஹீட் பண்ணி அதை வெளியில் வரும். அதை உள்ளே ப்ராசஸ் பண்ணுறதுனா ஹீட் பண்ணி அதை ப்ராசஸாக அதை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த பருப்புகள்லாம் வெளியில் வரும். அதை பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மிஷினில் முன்னாடி இருக்கக்கூடியதில் அது நம்மளோட அந்த ஹீட்டை குறைக்கும். அதுதான் அந்த மிஷினோட வேலை. இந்த மிஷின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மிஷினில் இருந்து வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஹீட்டை வச்சு தான் இதை வறுத்தெடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள்.
இந்த மாதிரி மெஷினில் நம்மளுக்கு இதை பதப்படுத்தப்பட்டு ஹீட்டை குறைச்சி தான் நம்மளுக்கு இதை எடுத்து வச்சு ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணி தான் இந்த பருப்பை வந்து நம்மளுக்கு அரைப்பாங்க. வாங்க அந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இதிலேருந்து நம்மளுக்கு காஃபி கொட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஷினுக்கு இறங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவுடராக இந்த பக்கம் கன்வெர்ட் ஆகி வருது. எந்தளவு இதை ஒரு பதமாக வச்சுருந்து அரைக்க முடியுமோ அந்தளவு அதனுடைய டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். அதே போல் ஒரு 2-3 நாட்கள் மேலே வச்சுருந்தா பாருங்கள் எந்தளவு அரைச்சிருக்காங்கன்னு. இதை ஒரு அதிகப்படியான நாட்கள் வச்சுருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த சுவை வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரைச்சி முடித்த பின்பு இதை பார்த்திங்கன்னா ஒரு காற்று போகாத மாதிரி ஒரு கவர் கொண்டு அதை வந்து கவர் பண்ணி பேக் பண்ணி வைக்கிறாங்க. பின்பு இதை வந்து ஒரு சிக்கரி மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மிஷினை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுக்கு சிக்கரி மிக்ஸ் பண்ணுவாங்க. சிக்கரி பார்த்தா இந்த கம்பெனியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விகிதம்னு பார்த்தா அதாவது வந்து 70% இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா காஃபியை, அடுத்து பார்த்திங்கன்னா 30% இதில் நம்மளுக்கு சிக்கரி மிக்ஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே இந்த கம்பெனியில் தான் ரொம்ப கம்மியான சிக்கரி மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. சிக்கரி மிக்ஸ் பண்ண பிறகு இதை பார்த்திங்கன்னா பேக்கிங் ஸ்டேஜுக்கு போகுது. அந்த மிஷின் எப்படி ஒர்க்கிங் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினில் தான் நம்மளுக்கு ப்ரைஸ் அண்டு எவ்வளோ கிராம் மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் சீல் பண்ணி இதில் வைப்பாங்க. இந்த மிஷினில் நம்மளுக்கு எவ்வளோ கிராமில் பேக்கிங் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் மெஷர் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தா இந்த பேக்கிங் வந்து நம்மளுக்கு அந்த மிஷினை ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி வெளியில் வருது. அதே போல் 50 கிராம் பேக் அல்லது 100 கிராம் பேக்காக இந்த கம்பெனியில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் அந்த பேக்கிங்கோட கவர். இது போல் தான் அந்த பேக்கெட் இருக்கும். நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டேஜாக இதை வந்து பேக் பண்ணி எந்த ஆர்டருக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ளேஸ்க்கு அனுப்புறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில தகவலை நம்மளுக்கு தெரிய வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் மீட் பண்ணுவோம்.